தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்க, அ திரு ஜி.கே. மூப்பனார் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸை உருவாக்கியவர். அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சியில காமராஜர் காலத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருந்தவர். தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்சி மாற்றங்களுக்கு காரணமாக இருந்தவர் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அது மட்டும் இல்லாமல் டெல்லியில பார்த்தோம்னாக்க, அவருடைய ஆளுமை என்பது தனித்துவம் வாய்ந்ததாக இருந்தது. காமராஜருக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியில் டெல்லியில் மிகப்பெரிய அளவில் செல்வாக்குடன் இருந்தவர் அப்படின்னாக்க மூப்பனார் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். டெல்லியில் இருந்த அ அதாவது காங்கிரஸ் கட்சியுடைய இந்திரா காந்தி அம்மையார், ராஜீவ் காந்தி போன்றவர்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவுல ஆளுமைகளாக அங்கே வலம் வந்த காலத்திலேயே அவர்கள் மதிக்கக்கூடிய ஒரு சிறந்த தலைவராக திரு மூப்பனார் அவர்கள் இருந்தார் அப்படின்றத நம்மால பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட அந்த தலைவருடைய நினைவஞ்சலி இன்றைக்கு அது பார்த்தீங்கன்னா, ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வாக இன்றைக்கு அது சென்னையில் நடைபெற்றதுன்னு சொல்லலாம். ஏன்னா, அதில மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்திருந்தாங்க. ஜி.கே. வாசன் மூப்பனார் அவருடைய மகனும், தமிழ் மாநில காங்கிரசுடைய தலைவருமான திரு ஜி.கே. வாசன் அவர்கள். அ அது மட்டும் இல்லாம சிறப்பு விருந்தினராக அழைப்பாளராக விருந்தினர்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா, இது நினைவஞ்சலி அப்படின்றதுனால, அங்க அவரும் வந்து பங்கேற்றார் அப்படின்னு சொல்லணும். அப்படி பங்கேற்ற நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்முடைய எதிர்க்கட்சி தலைவரும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய பொதுச் செயலாளருமான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்திருந்தாங்க. அவங்க மட்டும் இல்லாம, மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் அப்படின்னு சொல்லிக்கொள்ளும் இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே அழைக்கப்பட்டிருந்தார்கள். அதில பார்த்தீங்கன்னா, தேமுதிக, அதாவது நாங்கள் வந்து கூட்டணியை ஜனவரி 9ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த மாநாட்டில் தான் நாங்கள் முடிவெடுப்போம் அப்படின்னு அ தீர்க்கமாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சொல்லிவிட்ட நிலையில, அவர் வந்து அங்கே பங்கேற்றார் அப்படின்றத பார்க்க முடிகிறது. மிக இணக்கமாக எல்லோருடையும் பேசிக் கொண்டிருந்தார் அப்படின்றது நம்மால பார்க்க முடிகிறது. ஸோ, அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி, முக்கியமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த கூட்டணியில் இணைந்த பிறகு, கடந்த மார்ச் 25ஆம் தேதி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு சென்று அமித்ஷா அவர்களை சந்தித்து, அதன் பிறகு பார்த்தோம்னாக்க ஏப்ரல் 11 இங்கே திரு அமித்ஷா அவர்கள் வருகை தந்து இந்த கூட்டணியை உறுதி செய்து அந்த அறிவிப்பை மேற்கொண்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் என்பதனை தெள்ளத் தெளிவாக அறிவித்துவிட்ட பின்னர், இந்த கூட்டணியில் என்னென்ன கட்சிகள் சேரும் அப்படின்ற கேள்விகள் வைக்கப்பட்ட பொழுதெல்லாம் நான் சொல்லக்கூடியது ஒண்ணே ஒண்ணு தான். என்னன்னா, நீங்க கூட்டணி அப்படின்னு பார்க்கும் பொழுது 2 வகையான கூட்டணிகள் இருக்கும். ஒண்ணு என்னன்னாக்கா, இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு பரஸ்பர மரியாதை கொடுத்து, அவர்களுக்கு என்று அவர்களுடைய சுதந்திரத்தில் தலையிடாமல், கூட்டணி என்பது கொள்கை அளவில் இருக்கக்கூடிய உடன்படிக்கை என்பதை விட, அது எண்ணிக்கை அளவிலான உடன்படிக்கை தான். அவரவருக்கு சில கொள்கைகள் இருக்கும். அந்த கொள்கையில சில வேறுபாடுகளும் இருக்கலாம். இந்த வேறுபாடுகள்லாம் இருக்கின்ற காரணத்தால் தான் அவை அவரவர் அந்தந்த கட்சியாக தனித்துவத்துடன் இயங்குகிறார்கள். அப்ப கூட்டணி ஏன் தேவைப்படுகிறது என்றால், நம்முடைய ஜனநாயகத்தில பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம் ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அது என்ன அப்படின்னாக்க, நீங்க யார் அதிகப்படியான எண்ணிக்கையில் வாக்குகளை பெறுகிறார்களோ, அவர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிப்பார்கள். அவர்களுக்கு எதிர்த்து போட்டியிட்டவர்கள் எல்லோரையும் சேர்த்து நீங்கள் கூட்டினீர்கள் என்றால், அது வந்து மிகப்பெரிய எண்ணிக்கையாக இருக்கும். ஆனாலும் கூட அதிகமா யார் பெற்றிருக்கிறார்களோ, அவர்களுக்கு தான் அந்த வெற்றி என்பது ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறது. அப்போ இந்த மாதிரியான ஒரு தேர்தல் அரசியலுக்கு கூட்டணி என்பது இன்றியமையாத ஒன்றாகி விடுகிறது. அப்போ அந்த கூட்டணி என்பது கொள்கை அளவில் உடன்படிக்கையா என்றால், முழுமையாக கொள்கை அளவில் உடன்படிக்கை என்று சொல்ல முடியாது. அதற்குத்தான் ஒவ்வொரு கூட்டணியும் பார்த்தீங்கன்னாக்க, குறைந்தபட்ச செயல் திட்டம் என்று வைத்திருப்பார்கள். காமன் மினிமம் புரோகிராம் என்று வைத்திருப்பார்கள். அதை இந்த கூட்டணிக்கும் வைக்கப் போகிறோம். ஆனால் இன்னொரு கூட்டணி இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, எது செய்தாலும் அதற்கு முட்டுக் கொடுக்க வேண்டும். ஒரு அடிமை சாசனத்தை ஏற்படுத்தி கொடுத்தது போல இருக்க வேண்டும். கட்சிக்காரன் கூவுறத விட அதிகமா கூட்டணி கட்சிக்காரன் கூவணும் ஆதரவா. இப்படியெல்லாம் இருக்கின்ற கூட்டணி அப்படின்றது எந்த கூட்டணின்றது நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான அந்த கூட்டணி தான். கடந்த 2 நாட்களா பார்த்தீங்கன்னாக்க, திமுக காரனை விட அதிகமா யார் கூவிட்டு இருக்கிறது? அதுவும் முக்கியமா அந்த வைகை ஆற்றில் மிதந்து கொண்டிருந்த இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற அந்த நிகழ்ச்சியுடைய, அந்த செயல் திட்டத்துடைய அந்த அறிக்கைகள், அது சார்ந்த டாக்குமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, வைகை ஆற்றில் கொட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அப்படின்ற சூழல்ல, அது குறித்து விளக்கம் அளிப்பதற்கு திமுக சார்ந்த அமைச்சர்கள் முன் வருவதற்கு முன்னாலேயே, செல்வ பெருந்தகை இதோ வந்துட்டேன்னு வந்து பதில் சொல்றாரு. அது மாணிக்கம் தாக்கூர் ஒரு பதில சொல்றாரு. இவங்க முட்டு கொடுக்குறாங்க அதுக்கு முன்னாலேயே. அப்ப அந்த அளவுக்கு பாருங்க, இவங்களுடைய அடிமை சாசனம் இவர்கள் எப்படி எழுதி கொடுத்திருக்கிறார்கள் என்று.
அப்படியான ஒரு கூட்டணி எதிர்த்தரப்பில் இருக்கிறது. அப்ப அது பலம் பொருந்திய கூட்டணி. இது பார்த்தீங்கன்னா 47%, 45%, 42% என்று இவர்கள் கூவிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பக்கம் வந்து கூட்டணியே இன்னும் ஃபார்ம் ஆகலையே! யாருமே வரலையே! பாஜக, அதிமுக கூட்டணி. தேசிய ஜனநாயக கூட்டணியில் 2024 ஏற்கனவே இடம்பெற்ற கட்சிகள் இடம்பெறுமா? பெறாதா? என்பதும் தெரியாது. அப்படின்ற நிலையில எதிர்க்கட்சிகள்லாம் சிதறி கிடக்கின்றன. ஏன்னா ஒரு பக்கம் விஜய் இருக்காரு, ஒரு பக்கம் சீமான் இருக்கார். இப்படிலாம் இருக்கும் பொழுது, இது பன்முக போட்டி அப்படின்னு ஆயிடும். இப்ப பன்முக போட்டி அப்படின்னாக்கா, பல்வேறு தரப்பு போட்டி அப்படின்னு வரும்பொழுது, வாக்குகள் சிதறும் அப்படின்லாம் சொல்லப்பட்ட நிலையில, நாம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, கூட்டணி என்பது ஜனவரி வாக்கில் தான் அமையும் முழுமையாக. அதுவரையில் இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் வந்து திரைமறைவில் நடந்து கொண்டே இருக்கும். அப்படியான பேச்சுவார்த்தைகள் முடிவுல நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளே டிசம்பர் வரைக்கும் சைலன்ட்டா இருப்பாங்க. அடிமை சாசனத்தை எழுதி குடுத்தாலும் கூட, அவங்க டிசம்பர் வரைக்கும் எதுவும் பேச மாட்டாங்க. டிசம்பருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இங்கொன்றும் அங்கொன்றுமாக குரல்கள் கிளம்பும். ஏன்னா, இந்த ஆட்சியுடைய அதிகார பலம் இருக்கு பாருங்க. அந்த அதிகார பலம் என்பது டிசம்பர் வாக்குல கொஞ்சம் சோர்வடையும். ஏன் சோர்வடையும்னாக்க, அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா? அதிகாரிகள் மத்தியில எந்த முடிவையும் எடுக்க மாட்டாங்க. தேர்தல் முடிவு எப்படி வேண்டுமானாலும் வரலாம். நாம ஏன் ரிஸ்க் எடுக்கணும்? அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் திட்டங்களா இருக்கட்டும், முடிவுகளா இருக்கட்டும் எல்லாத்தையுமே தள்ளி போடுவாங்க. மேக்கு அப்புறம் பார்த்துக்கலாமே, ஜூனுக்கு அப்புறம் பார்த்துக்கலாமே என்று அவர்கள் தள்ளி போடுவார்கள். அப்படி தள்ளி போடுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான ஆட்சி மாற்றம் வந்து நம்மள பழிவாங்கிடுவாங்களோ அப்படின்ற ஒரு ஒரு அச்ச உணர்வு தான். அதனால கூட்டணி கட்சிகளுக்கு எந்த பலனும் வராது அந்த காலகட்டங்கள்ல. அதனால டிசம்பருக்கு மேல எண்ணிக்கையில் நமக்கு வருதா இல்லையா? கடந்த முறை 25 தொகுதின்னு குடுத்தான். இந்த முறை வந்து நமக்கு வந்து 20ன்னு சொல்லிட்டு போறாங்க. ஏன்னா கமலஹாசனுக்கும் குடுக்கணும். இன்னும் மற்ற கட்சிகள்ட்டலாம் வேற பேசிக்கிட்டு இருக்கேன்றாரு இவரு. இதுல விடுதலை சிறுத்தைகள் வேற இரட்டை இலக்கத்துல கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் இருக்கும்பொழுது எப்படி நம்ம பிரிச்சு குடுக்க போறாங்களோ அப்படின்ற ஒரு 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 தயக்கம், பயம் இது எல்லாமே அந்த கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கு. ஆனால் இங்க பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டணி கட்சிகளா இருக்கட்டும், ஒண்ணு ஒண்ணா பேசுவோம். அது அந்தந்த உரிய நேரம் வரும்பொழுது பேசி நம்ம கொண்டு வருவோம். இதுல பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்மள நம்ம பலப்படுத்திக்கணும். நம்முடைய தொண்டர்கள உற்சாகப்படுத்தணும். அப்ப நம்மை நாம் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். தொண்டர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்றால், நாம முதல்ல 118 தொகுதிகள் இப்ப போயிட்டு வந்துட்டாரு. ஒரு தொகுதியிலும் கூட்டம் நடத்தியிருக்கிறாரு. ஒரு தொகுதியிலும் வந்து மிகப்பெரிய அளவுல மக்கள் கூடியிருக்கிறார்கள். ஒவ்வொரு இடத்திலும் இந்த அரசாங்கத்துக்கு எதிரான நியாயமான விமர்சனங்களை வைத்திருக்கிறார். நியாயமான விமர்சனங்களை வைத்ததோடு மட்டுமல்லாமல், தன்னுடைய சாதனை ஒவ்வொரு தொகுதியிலும் இந்த மாவட்டத்திற்கு நான் இதையெல்லாம் செய்திருக்கிறேன். இதையெல்லாம் செய்துவிட்டு உங்களிடம் வருகிறேன் அப்படின்னு சொல்லி, என்னுடைய ஆட்சி காலத்தில் நான் என்ன செய்தேன்? ஸ்டாலினுடைய ஆட்சி காலத்தில் இவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் எதையும் செய்யவில்லை. தேவைப்பட்டால் அது திறந்த நிலை சவாலாக பல இடங்கள்ல பதிவு பண்ணிட்டாரு. என்ன சொல்றாரு? நான் வரேன். பொது இடத்துக்கு நீ எங்க வேணாலும் கூப்பிடு. அங்க வரேன் நானு. நாம 2 பேரும் சவால் பேசிப்போம். வா மேடை போடுவோம். என்னுடைய ஆட்சி சாதனைகள் என்னன்னு நாங்க பேசுவோம். உன்னுடைய ஆட்சி சாதனைகள் என்னன்னு நீ பேசு. 2த்தையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். மக்களே ஒப்பிட்டு பார்க்கட்டும். மக்களே முடிவு செய்து கொள்ளட்டும் என்று ஒவ்வொரு இடத்திலும் சென்று பிரகடனப்படுத்தி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அப்போ தன்னுடைய கட்சியை பலப்படுத்துவதோடு அல்லாமல் தேர்தலுக்கு ஆயத்தமாக அவர்கள் இருப்பதற்காக, அவர்களுக்கு உத்வேகம் கொடுப்பதற்காக ஒரு தொகுதிக்கும் போறார். 118 முடிஞ்சிருச்சு. இன்னொரு 118. அடுத்து 1ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கிறார். திருமங்கலத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். திருப்பரங்குன்றத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். திருப்பரங்குன்றத்தில் முருகன் கோவிலிருந்து அதை ஆரம்பிக்கிறார். அவருடைய அடுத்த கட்ட பயணத்தை 4ஆம் கட்ட பயணத்தை அவர் ஆரம்பிக்கிறார். அப்போ அக்டோபருக்குள்ள அவர் அந்த 118யும் முடிச்சிருவார். இந்த 118, அந்த 118, 234 தொகுதிகளையும் அவர் 118 அங்க 116 234 தொகுதிகளையும் அவர் முடித்து விடுவார். அப்ப இந்த 234 தொகுதிகளையும் அவர் சுற்றி வந்ததுக்கு பின்னர் தன்னுடைய கட்சி உற்சாகமாக இருக்கின்ற நிலையில மற்ற கட்சிகள் என்னென்ன செஞ்சிருப்பாங்க? ஏன்னா பிரேமலதா விஜயகாந்த் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களும் கிளம்பியிருக்காங்க இப்போ. அவங்களும் ஒரு பயணம் மேற்கொள்றாங்க. அன்புமணி ராமதாஸ் அவருக்கு உட்கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து களைய வேண்டும் என்கிற சவால் இருக்கிறது. அதனுடன் சேர்த்து அவரும் அவர் தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு அவரும் கிளம்பி இருக்கிறார் அப்படின்ற நிலையில, இவங்க எல்லாரும் அவங்களுடைய பலத்தை உறுதிப்படுத்திக் கொள்வார்கள். இப்படி ஒவ்வொருவரும் தங்களுடைய பலத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளும் பொழுது, நயினார் நாகேந்திரன் எடுத்தீங்கன்னாக்க, நம்முடைய பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள், அவர் தொகுதி வாரியாக சென்று, மாவட்ட வாரியாக சென்று, தொகுதி வாரியாக சென்று, இந்த பூத் கமிட்டி எல்லாம் வந்து சரியாக போடப்பட்டிருக்கிறதா அப்படின்றத ஊர்ஜிதப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு களத்துல அவர் இறங்கியிருக்காரு அப்படின்றதை நம்மால பார்க்க முடிகிறது. இப்படி ஒரு கட்சியும் அவங்களுடைய நிலைப்பாட்டை
பலப்படுத்தி கொண்டே வருவாங்க. அதில் டிடிவி தினகரன் ஏற்கனவே சொல்லிட்டாரு, அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் தொடருவார் அப்படின்னு சொல்லிட்டு, சில நாட்களுக்கு முன்னர் பார்த்தோம்னாக்கா, பன்னீர்செல்வம் அவரும் நாங்கள் அதிமுகவுடைய வெற்றிக்கு தான் நாங்கள் உழைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு அறிக்கை இதெல்லாம் ஒரே காலகட்டத்தில் நடக்குது பாருங்க. இன்னைக்கு அறிக்கை விடுறாங்க திருமதி சசிகலா அவர்கள், நாம் ஒன்றுபட வேண்டும் அப்படின்ட்டு. ஒன்றுபடுறதுக்கு என்ன இருக்கு? ஒன்றுபட்டு தான் நாம் இருக்கிறோம். உங்களுடைய ஆதரவு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமைக்கு இருக்கிறதா என்பது கேள்வி. அப்படி சொல்லிட்டீங்கன்னா ஒரே வரியில முடிஞ்சு போயிடுமே. இதுல என்ன ஒன்றுபட வேண்டும், நாம் எல்லோரும் நம்முடைய சுயநலத்தை விட்டு விடுக்க வேண்டும் அப்படின்னு நீங்க தான் விட்டு கொடுக்கணும். அப்ப தெளிவாக அதிமுக யாருடைய தலைமையில் பயணிக்கப் போகிறது என்பது வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. அது 2017லேருந்து நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் சேர்த்து வச்சுருவேன், நான் சேர்த்து வச்சுருவேன். நீ சேர்த்து வைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் கடந்து போயிடுச்சு. 8 ஆண்டுகளுக்கு மேலேயே கடந்து போயிடுச்சு. இந்த 8 ஆண்டுகளுக்கு மேலே உங்களால் செயல்பட முடியாத நிலையில், இப்போ நீங்கள் எப்படி செயல்பட போறீங்க? அப்போ நீங்களும் அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் அப்படின்ற நிலைக்கு தான் தள்ளப்படுவீர்கள். ஏனென்றால் உண்மையிலேயே அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் மனதில் இருக்கும் என்றால், அந்த எண்ணம் உங்கள் மனதில் இருக்கும் என்பதனை நான் நம்புறேன். திருமதி சசிகலா அவர்களுடைய ஆழ்மனதில் அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் என்றால், அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதல்வர் வேட்பாளருமான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும். அப்படி தெரிவிக்க முன்வந்தால் மக்கள் உங்களை மனமாற வாழ்த்துவார்கள். ஏனென்றால் இந்த கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து மக்களை விடுவிக்க வேண்டும் என்றால் அது அதிமுகவால் தான் முடியும். இது புரிந்து வைத்திருக்கின்ற காரணத்தினால்தான் டெல்லியில் இருக்கக்கூடிய தேசிய கட்சியான பாரதிய ஜனதாவுடைய டெல்லி தலைவர்களே அதிமுகவை கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் அப்படின்ற முடிவை எடுக்கிறாங்க. அதிமுக இல்லாம திமுகவை நீங்க வீழ்த்த முடியாது. அப்போ இதுக்கு தேவை ஒரு ஒற்றுமை. நீங்கள் சொல்லக்கூடிய ஒற்றுமை தான். அந்த ஒற்றுமை எப்பொழுது வரும் என்றால், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமை, அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதனை ஏற்றுக்கொண்டு அதற்கு ஆதரவு தெரிவிக்கின்ற பட்சத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதிமுக மகத்தான வெற்றியை பெறுவது மட்டுமில்லாமல் திமுகவை எதிர்க்கட்சி வரிசையில் கூட இல்லாமல் செய்துவிடும். அதை நோக்கித்தான் இது பயணித்துக் கொண்டிருக்கிறது. இது தவிர்த்து நான் ஏற்கனவே சொல்லி வந்துட்டு இருக்கேன். அந்த நாட்கள் நெருங்கி கொண்டே இருக்கிறது. நீ சொன்னையே அது நடக்கலையே நீங்க கேட்கலாம். அதனால தான் நான் திரும்ப திரும்ப அழுத்தம் திருத்தமா சொல்றேன். செப்டம்பர், அக்டோபர் வாக்குல சில கைது நடவடிக்கைகள் இருக்கத்தான் போகிறது. அதில் மாட்டக்கூடிய அந்த பெரும்புள்ளிகள் யார் என்பதனை வரும் வாரங்களில் நாம் தெரிந்து கொள்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.